நாங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சா? செலிப்ரேட் பண்ணியாச்சு தவிர. இதே நம்ம ஊர்ல பர்த்டே இருந்தா வச்சுக்க கேக் குடுக்கல சண்டை வரும். இங்க யாருக்குற கேக் குடுக்குறது நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வருது. யாரும் வரவும் பண்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல வீடு இருக்கும். அந்த என்ன சொல்றது வீட்டுல அங்க குண்டா வைக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்கு வாசனை வந்துடும். ஆமா பிரியாணி செய்யறாங்க நீங்க வீட்டுல பர்த்டே போல. நம்ம பக்கத்து வீட்டுல கோழி வெட்டினாலும் நம்மளுக்கு தெரியும். இங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேது. அதனால யாரும் வரவும் மாட்டாங்க. அப்படியே போய் கூட்டாலும் இப்ப இருக்கிற பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நோ ஐ வாண்ட் ஆஸ்க் மை பேரண்ட்ஸ் பர்மிஷன் அப்படின்றாங்க. நம்ம காலத்துல அப்பயும் வர மாட்டாங்க. நம்ம காலத்துல அப்படி கிடையாது. கூடுவாங்களா நாங்களாம் போய் அந்த என்ன சொல் பஞ்சு மாறுறப்ப சைட்ல நின்று இருப்போம். நிறைய பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரியல. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா பக்கத்து வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மள கூப்பிடுவாங்களான்னு அந்த பக்கம் வேற நடந்து போயிட்டு வருவோம். அப்பதான் கூப்பிடுவாங்க டே தம்பி வந்து சாப்பிட்டு போடா டே எங்கடா போய் நிக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதுக்குன்னா அப்படி அந்த ரெண்டு சைடு போயிட்டு வருது. ஆமா அதே மாதிரி அந்த பக்கம் போகாத மாதிரி அதுக்கு போன மாதிரி கிடையாது. அப்படி மாடு ஓட்டத்தை இப்படி கூட ஓட்டின்னு போலாம். நான் என்ன பண்ணுவேன் மாட்டை ஓட்டி கட்டிட்டு திரும்ப அந்த வழியா வருவேன். போறப்ப வருது வரப்ப வேற வழியில அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வழியா வருது. வாடா சாப்பிட்டு போடா அப்படின்வாங்க. அப்படியே சாப்பிட்டு வருது வரப்ப. அது மாதிரிலாம் நம்மளுடைய கிராமத்து வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இங்க வந்து கேக்க வாங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு பசங்க நம்ம வந்து கூட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நிருபனோட பர்த்டே எங்களுடைய பையனோட பர்த்டே 27th டிசம்பர் வந்து அவன் பிறந்தான் 2018ல. இப்போ வந்து 7th பர்த்டே. ஓகே மக்களே நீங்களுமே வந்து நிருபனுக்கு வந்து விஷ் பண்ணுங்க. உங்களுடைய அன்பு ஆதரவும் வேணும். உங்களுடைய பிளஸிங் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ அதனால எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே ஹாப்பி பர்த்டே நிருபன். இங்க பாரு என் தங்க இது இங்க பாரு. புச்சுக்குட்டி எதுக்குன்னா இப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க அவங்க கூட வெட்டினாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. சரி அதே மாதிரி பசங்க சும்மா கூட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு டெக்கரேஷன் பண்ணி இது வந்து முன்னாடி வாங்கி வச்சிருந்தது. திடீர்னு அது எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் நேரம் காலம் சேர்ந்து வந்தா நல்லது நடக்கணும். அது மாதிரிதான் திடீர்னு நேற்று பார்த்தா எல்லாமே வீட்டுல இருக்குது. ஸோ அப்படியே இந்த பலூன் மட்டும் நேற்று வாங்கி வந்தது. இதெல்லாம் முன்னாடி வாங்கி வச்சுது. அவனுடைய பர்த்டே எப்போ வாங்கி வச்சுனே தெரியல மறந்தாச்சு. அவன் ஏன்னா எப்போ போறப்ப என் பர்த்டேன்னு வாங்கி வந்துடுவான். நீங்க வந்து கிராண்டா பண்ணான்னு அவசியம் கிடையாது. அவங்க என்ன விஷ் பண்றாங்க அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை வந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா அழகா நீட்டா பண்ணிட்டா போதும். அவங்க வந்து அதுலயே ஹாப்பியா இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே.